ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் நம்மளுடைய ஹீரோ 2வது முறையாக ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாரு. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் போட்ட பிளானை தாண்டி ரேவதி போராட்டம் பண்ணி நம்மளுடைய ஹீரோ கார்த்தியை வெளியில் எடுத்துட்டாங்க. அப்படி வெளியில் வந்த கார்த்தி அண்ட் ரேவதி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரேவதி வேமா அவங்க மாமா கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியில் வர்றப்ப சாமுண்டீஸ்வரி, நீ எதுக்கு அவங்க கூட போகிற, நீ அவங்க கூட நல்லாவே இருக்க முடியாது, நீ அவன் நடிக்கிறத பார்த்துட்டு ஏமாறுற அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா, என் கூட இருந்தால் மட்டும்தான் உன்னால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நான் இப்போவே பாதுகாப்பாக தாமா இருக்கேன், எங்கே பாதுகாப்பாக இருந்தால் இருக்க முடியுமோ அங்கே தாமா நான் இருக்கேன், என் மாமா இருக்கிற இடம் தான் இனிமேல் எனக்கு என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சி பாட்டியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் செம சாக்காகிட்டு கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட்டும் ஆகிடுது. ரேவதிக்கு தலையில் அடிபட்டிருக்கிறதுனால அதுக்கு பேண்டேஜ் போட்டுட்டு பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்குறாங்க. நீ இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாப்புல, இன்னுமா சாப்பிடல, டேப்லெட் எல்லாம் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எடுக்க போகிறாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சிட்டு சாப்பிடு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட போவார். அப்போக்கின்னு ரேவதி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா, என்ன அவங்க கூட வச்சுக்கிறதுக்காக உங்களை இப்படி பழி வாங்குவாங்க, உங்களை தண்டிப்பாங்கன்னு நான் நினைக்கல மாமா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் உங்கள் சித்தி பண்ணுற வேலைன்னு உனக்கு தெரியாதா, நீ விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் ரேவதி அந்த சாப்பாட்டை எடுத்து ஹீரோவுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு காதல் கதையில் ரொமான்டிக் சீனாக போயிட்டுருக்கு. இந்த சந்தோஷம் ஒரு பக்கத்து இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய சாமுண்டீஸ்வரி இந்த பக்கத்து, சாமுண்டீஸ்வரியும் சரி சந்திராவும் சரி சும்மா இருக்க முடியல. எப்படி என் பொண்ணு அவங்க கூட இருப்பா, அவங்க கூட இருக்கவே விடக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பயங்கரமாக பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணால் அவங்க 2 பேரையும் என் பிரிக்க முடியும், என்கிட்ட என் பொண்ணு வந்தாகணும், என் பொண்ணு என்கிட்ட இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பா, அவளை நான் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், ஏதாவது சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லி சந்திராட்ட கேட்குறாங்க. உன் மக பண்ண வேலையினால தான்க்கா இன்றைக்கி அந்த டிரைவர் பையன் வெளியில் இருக்கான், அவனை தான் போராட்டம் பண்ணி அவனை எப்படியோ வெளியில் கொண்டு வந்துட்டான், அதுக்கு இந்த ஊர் தலைவர்களும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இந்த ஊர் தலைவருங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே அவங்க 2 பேருக்கும் காசு வெட்டி போட்டு விவாகரத்து பண்ணி வச்சோம், அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க 2 பேரும் திரும்ப சேர முடியும், அதுக்கு இந்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்டேயே இந்த நியாயத்தை நம்ம என்னன்னு கேட்போங்க்கா, அவங்க எல்லாரையும் வச்சு தானே இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு 2 பேரும் பிரித்து விட்டோம், அப்புறம் எப்படிக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, ஆமாம் சந்திரா, நம்ம இந்த விஷயத்தில் யோசிக்காமல் விட்டுட்டோம், ஊர் பெரியவங்க எல்லாரையும் வச்சு தானே அவங்க 2 பேரும் பிரித்து விட்டோம், எப்படி அவங்க இனிமேல் சேர்ந்து வாழுவாங்க, நான் அவங்கள சேர்ந்து வாழ விடவே மாட்டேன், அந்த டிரைவர் பையிலிட்ட இருந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இப்போவே நான் ஊர் கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அந்த பஞ்சாயத்தில் ஊர் தலைவர்கள் எல்லாருமே வராங்க. நம்ம ரேவதி கார்த்தி 2 பேரையுமே வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு அந்த பஞ்சாயத்து கூட்டமும் நடக்குது. எதுக்குமா பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர் ஒருத்தவர் கேட்குறாரு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, நீங்கள் எல்லாரும் தானே உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து பண்ணி வச்சிங்க, அதுவும் காசு வெட்டி போட்டு 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழக்கூடாது, 2 பேருக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நீங்கள் தானே பிரித்து வச்சிங்க, இன்றைக்கி எப்படி உங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க, அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, மா, என்னோட விருப்பத்தோடு தான் என்னோட இஷ்டத்தோடு தான் நான் தான் மாமா கூட வாழுவேன் அப்படின்னு நான் தாம்மா இங்கே வந்து இருக்கிறேன், ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பஞ்சாயத்து கூட்டத்தில் காசை வெட்டி போட்டு நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு தானே நான் 2 பேரையும் பிரித்து காட்டினேன்ல, அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் சேர்ந்து வாழ முடியும், உன் புருஷன் இல்லைன்னு பஞ்சாயத்து கூட்டத்திலேயே முடிவு பண்ணியாச்சு, அதுக்கப்புறமும் நீ எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அத கேட்டதும் அங்க ஊர் தலைவர்கள் எல்லாருக்கும் அப்பதான் ஞாபகத்துல வருது. ஆமால்ல உங்க 2 பேருக்கும் காச வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சு வச்சோம்ல. அப்புறம் எப்படி கணவன் மனைவின்னு சொந்தம் கொண்டாட முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் பார்த்து ஊர் தலைவர் ஒருத்தவர் கேட்குறாரு, "கார்த்திக் தம்பி, நாங்க தான் உங்க 2 பேரையும் காசு வெட்டி போட்டு உங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி குடுத்துட்டோம்ல. அப்புறம் எப்படி நீங்க கணவன் மனைவின்னு சொந்தம் கொண்டாட முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, "ஐயா, அது எல்லாமே எனக்கு தெரியாமலே நடந்தது. அப்பக்கின்னு எனக்கு எது நடந்த உண்மை, பொய் அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால் நீங்க இதில எப்படி கொண்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் என் மாமா கூட தான் சேர்ந்து வாழ்வேன். நாங்க 2 பேரும் நீங்க பிரிச்சு தான் வச்சாலும், நாங்க 2 பேரும் மனசால ஒண்ணா தான் இருக்கோம். என்ன நடந்தாலும் நான் என் மாமா கூட தான் இருப்பேன். இப்ப என் கழுத்தில தாலி இல்லாததுனால தானே எல்லாரும் இப்படி ஒரு கேள்விய கேட்குறீங்க. என் கழுத்தில என் மாமா மறுபடியும் தாலி கட்டிட்டா, நீங்க எல்லாரும் அமைதியாயிருவீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை தாலி கட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி, சந்திரா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த ஒரு சைடு நம்ம சந்திரா மைண்ட் வாய்ஸில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, பஞ்சாயத்து கூட்டி இவங்க 2 பேரையும் பிரித்து விட்றலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்கு வழி பண்ணுறானுங்கன்னு நம்ம சந்திரா நினச்சிட்ருக்க. சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தானே இந்த பஞ்சாயத்தை கூட்டுறோம். ஆனால் இங்கே என்னன்னா, என் பொண்ணோட கழுத்தில் அந்த டிரைவர் பையன் தாலி கட்டிட்டான் அப்படின்னா திருப்பி மறுபடியும் உங்கள் கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா என்னால் எப்படி பிரிக்க முடியும்? சந்திரா, ஒன்னால தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். இப்போ எல்லார் முன்னாடியும் என்னை இப்படி நிற்க வச்சுட்டல அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி மனசில் நினச்சிட்ருக்காங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஒரு ஒரு விஷயங்களை யோசித்துட்ருக்காங்க. கடைசியாக அந்த ட்விஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம ரேவதி காலத்தில் நம்மளோட ஹீரோ மறுபடியும் தாலி கட்டுறாரு. ஏற்கனவே அவங்களோட நெத்தியில் மட்டுமே குங்குமம் வச்சவர் இப்போ தாலியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தாலி கட்டி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இனிமேல் இந்த பஞ்சாயத்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை அப்படியே கழியுது. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி இனிமேல் என்ன தான் பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப இங்கிட்டு சந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "அக்கா, அந்த டிரைவர் பயலுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்ன சந்திரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "அந்த டிரைவர் பையன் இத்தனை நாளாக இங்கே இருந்ததுக்கு என்னக்கா காரணம்? அந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாச்சும் நடத்தணும் அப்படின்றதுனால தானே. அந்த கும்பாபிஷேகம் யாருக்கா வச்சு நடத்துவான்? அவன் ராஜா மாமாவை வச்சு தானே நடத்துவான். நீ உன் புருஷனை அனுப்பாமல் அவனை பழிவாங்க பாருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "எப்படி பழிவாங்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, "ராஜா மாமா இல்லாமல் அந்த கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. அப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்கலை அப்படின்னா ராஜசேதுபதி சொன்ன மாதிரி பஞ்சாயத்து கூட்டத்தில் உயிரை விட்டுறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் முன்னாடி அப்படின்னு சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க சந்திரா. "இந்த ஸ்கெட்சு தான்க்கா நம்ம அவனுக்கு வைக்க போகிற அடுத்த ஆப்பு" அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறதுக்கு நம்மளோட சாமுண்டீஸ்வரி, "ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "உங்கள் பாட்டி இறந்ததுக்கு எங்களோட தாத்தா பாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் அம்மா எங்கள் மேலே எல்லாத்துலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க காரணமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு உண்மையை தெரிய வைக்கணும். அதுக்கான காரணம் யாரோ அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்ய முடியும். முதல்ல உங்கள் அம்மாவோட கோவத்துக்கு காரணமே எங்கள் தாத்தா பாட்டி உங்கள் பாட்டி சாவுக்கு காரணமாக இல்லை அப்படின்றத நம்ம நிரூபித்து காமிக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச சண்முகம் அவங்க மனைவி பரமேஸ்வரி அவங்கள எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அவங்கள கொண்டாந்து இந்த இடத்துல நிப்பாட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கார்த்தி தம்பிக்கும் இந்த சாமுண்டீஸ்வரிக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை, தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு, கார்த்தி தம்பி ரொம்ப நல்ல தம்பியாச்சே, எதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு மட்டும் அந்த தம்பியை பிடிக்கவே மாட்டேங்குது, எதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு இந்த அலையிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு நம்மளோட வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போன அந்த ஒரு விஷயமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் மண்டையை போட்டு குழப்பிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோவை சந்திச்சு பேசுகிறாங்க. "உங்கள் தாத்தா ராஜசேதுபதியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க, ராஜசேதுபதி தான் என்னோட தாத்தா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்போது சிவகாமி அம்மாவோட சாவுக்கு ரகசியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு "சண்முகத்தையாவுடைய மனைவி நான் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரமேஸ்வரி அம்மாவா நீங்கள்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமான்னு" சொல்கிறாங்க. "என்கிட்ட என் கனவு சாகிறதுக்கு முன்னாடி உண்மையை ஒப்படைச்சிட்டு தான் செத்தாரு. சிவகாமி அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்
ரிப்போர்ட்டு என்கிட்ட தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த ரிப்போர்ட்லேயே உங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சாவுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் இருந்தது தான். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த விஷத்தை கலந்து சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தான் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. என் வீட்டுக்காரரு அந்த விஷத்தை யார் கலந்தாங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரமேஸ்வரி அம்மா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, முத்துவேலு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துலையே உண்மையை நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடி சொல்ல வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கும்பாபிஷேகத்துக்கு என்னோட புருஷனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி திடீர்னு நம்ம ராஜராஜனை அனுப்பவும் வைக்கிறாங்க. இந்த பக்கத்து சந்திராவுக்கு நம்ம அம்மாவோட சாவுக்கு முத்துவேலு தான் காரணம், இவ்வளோ நாள் அந்த ராஜேஸ்வரி குடும்பத்தில் இருக்கவங்க தான் காரணம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா என் புருஷனோட உறவு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர கோபத்தில் துப்பாக்கி எடுத்து அவனை எப்படியாச்சும் சுற்றணும் அப்படின்னு சொல்லி முத்துவேலுக்கு தேடிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சிவகாமி அம்மா கிட்ட தப்பாக வேற நடந்துக்கிட்டாங்கல்ல, இத்தனை நாளாக போய் நம்ம தப்பான ஆளை நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்கள கொலவெறியோட தேடிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த 2 குடும்பமும் சேருது. இந்த மாதிரி கதை போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.